நீ செழிப்பான இடத்திற்கு வர வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் நன்மைக்கு நீ பங்காளியாக மாற வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளையே, பின்னாக எழுதப்பட்டிருக்கிற ஏராளமான படிகளும் வழிமுறைகளும் இருக்கிறது. அவைகளை கடந்து வராவிட்டால், அதை நடந்து வராவிட்டால், அதை கடந்து நடந்து வராவிட்டால், நீ செழிப்பான இடத்திலே நன்மைக்கு பங்காளியாய், சுவிட்சத்துக்கு பங்காளியாக மாற இயலாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் தெளிவா சொல்றத நான் சொல்றேன். இந்த சங்கீதக்காரன் வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு தான் இதை எழுதி வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க. பைபிள் சொல்லுகிறது 66ஆம் சங்கீதத்துல 10வது வசனம். நீங்க கவனிச்சுக்கணும். சட்டுப்பட்டுன்னு சொல்லி முடிச்சிடுறேன். தேவனே எங்களை சோதித்தீர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சோதிக்கப்படாத எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? கை தூக்கி அல்லேலூயா சொல்லலாம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. எங்க வாழ்க்கையில எல்லாரும் வாழ்க்கையிலும் சோதனை ஐயா. அல்லேலூயா. சோதனை இல்லாத ஆளே இல்ல. நான் சொல்றேன், சோதனை வந்தா நீ பெரிய சாதனையாளனாய் மாறி விடுவாய். ஆமென். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு நிருபம் எழுதும் பொழுது ஒரு வசனம் எழுதி வச்சிருக்கிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் விவிதமாய் சொல்லுகிறது. சட்டுப்பட்டு படிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சோதனையை சகிப்பவனே சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவாய், ஜோதியாய் பிரகாசிப்பாய். ஜீவ கிரீடம் பெற்றிடுவாய், ஜோதியாய் பிரகாசிப்பாய். ஐயா, ஒரு பொன்னானது, ஒரு வெள்ளியானது எப்படி அக்கினிக்குள்ளே அடுப்பப்பட்டு அக்கினியினால் புடமிடப்படுகிறதோ, சோதிக்கப்படுகிறதோ, அதுபோல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களிலும் சோதனைகளை சகித்து பொறுத்து வாழ்கிற தேவ பிள்ளையே, சோதனை வந்தவுடனே நீ உன் விசுவாசத்தை விட்டு பின்னிட்டு திரும்பாதே. நீ தேவ சமூகத்தில் ஆரம்பத்திலே துவங்கிய துவக்கம் எப்படி இருந்ததோ அப்படியே உன் விசுவாச அடிகளை ஒவ்வொரு நாட்களும் தொடர்ந்து கொண்டே இரு. அந்த நம்பிக்கையிலே உறுதியாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோதனைக்கு மேல சோதனை. உன்னை ஆண்டவர் சோதனைக்கு அனுமதித்தார் என்று சொன்னால் உன் பிராணனை வாங்குவதற்காக அல்ல ஐயா, உன்னை இல்லாமலாக்கி போடுவதற்காக அல்ல. யோபு என்ற பக்தன் சொல்லும் பொழுது, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினான் ஐயா, இந்த உலகத்தின் மேல், இந்த அநியாயமான உலகத்தின் மேல் சிந்தையாயிருப்பது எப்படி? என் வாழ்க்கையிலே பாவமும் சாபமும் என்னை தொடாதிருக்கும்படி கர்த்தர் என்னை சோதனைக்கு பாடுகளுக்கு உட்படுத்தினார். அது மட்டுமல்ல, என் ஆத்துமா, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த மண்ணை நக்கிக் கொள்வதற்காக சாத்தானை தெய்வம் அனுமதித்தார். அவன் ஆத்துமத்தை ஒட்டி இருக்கிற மண்ணை நக்கும் பொழுதெல்லாம் எனக்கு வலி, வேதனை, கஷ்டம். ஆண்டவரோடு யோபு கேட்டார், உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகினவரும் உமக்கு பயப்படுகிறவருமாயிருந்து சாட்சி பெற்று, என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பாவம் செய்தேன், என்ன தப்பு செய்தேன்? என் பிள்ளை செத்து போவதற்கு, என் பிள்ளைகள் பாடுபடுவதற்கு, என் குடும்பத்தில் நன்மைகள் எல்லாம் அழிந்து போவதற்கு, என் ஆடு மாடுகள் செத்து போவதற்கு, எனக்கு இருக்கிற மேன்மை எல்லாம் என்னை விட்டு போவதற்கு நான் என்ன தவறு செய்தேன்? என் பார்வைக்கு நான் நீதிமானாய் இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, யோபு வேறு எந்த தீங்கையும், எந்த அநியாயத்தையும், எந்த துக்குணத்தையும் செய்யவில்லை. யோபு வாழ்க்கையில இருந்த ஒரே கசடு என்னவென்றால்,
நான் என்ன தவறு செய்தேன் என்ற ஒரே ஒரு கேள்விதான். நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் ஆண்டவருக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? நான் ஒரு தப்பு செய்யலையே. என் வாழ்க்கை ஆண்டவர் அழிச்சாரே, என் குடும்பத்தை ஆண்டவர் தொட்டாரே, என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கஷ்டத்தை கொடுத்தாரே, என் பணத்தை எல்லாம் ஆண்டவர் இப்படி அப்படி தெய்வம் அனுமதித்து விட்டாரே. நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஒரு நாளும் இருதயத்துல சொல்லாத. நீ நான் என்ன பாவம் செய்தேன், நான் நீதியாய் வாழ்கிறேனே என்று சொல்லுகிற இந்த ஒரு சிறிய தவறு, இதை மட்டும் ஆண்டவர் உன்னை விட்டு மாற்றி போடுவதற்காக தேவன் சாத்தான் அனுமதிச்சு உன்னை சோதனைக்கு தெய்வம் உட்படுத்தி இருக்கிறார். சோதனையை சகித்துக்கொள், நீ உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு தெய்வம் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார்.